இங்கே பேரட்டி கணக்கு மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த மீதிகளுக்கு புறம்பாக இன்னும் மேலதிகமாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கிறது. 31/12/2024 இருப்பு சரக்கு 6100. இங்க பாருங்க, சரக்கு இருப்பு 1/1/24 இருப்பு 28,000. இது ஆரம்ப சரக்கு இருப்பு, இது இறுதி சரக்கு இருப்பு. 2 சரக்கு இருப்புகள் தரப்பட்டது. இது பேரட்டு கணக்கு மீதிகள். பேரட்டில் இருக்கிற இந்த கணக்கு எல்லாம் இருக்குது, அந்த கணக்கில் மீதிகள். இதுல நாங்க இதுக்கு முதல் பார்த்தோம் செலவுகள் எவை என்று இனங்காண்டம். அதுபோல இதுக்குள்ள சொத்துகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, உரிமை இருக்குது, வருமானம் இருக்குது. இவ்வளவும் இதுக்குள்ள இருக்குது. இதுல நாங்க தேவைக்கு தக்க மாதிரி இனம் காணணும். பரிச்சை மீது அரிச்சம் இதை கொண்டு பரிச்சை மீது அரிக்கிற முறையை கற்றுக்கொண்டோம். செலவுகளை மட்டும் தனியே இனங்காண்ற முறையை பார்த்தோம். இப்பொழுது மொத்த லாபம் கணக்கு பார்க்கறதுக்குரிய தகவல் இதுக்குள்ளே இருக்குது, இவ்வளவுக்குள்ளேயும் இருக்குது. அந்த தகவல்களை நாங்க இனங்காண தெரியணும். தெரிஞ்சாதான் மொத்த லாபத்தை காணலாம். இந்த வணிகத்தில் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நிதி ஆண்டு சொல்றது, இது 1/1/24, இது 31/12/24. இந்த 2 தேதிகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு வருட காலத்தை சொல்றது நிதி ஆண்டு. நிதி ஆண்டுக்குரிய இறுதி கணக்கில், முடிவு கணக்கில் தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம். முடிவு கணக்கில் முதலாவதாக செய்கிறது லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கில் அல்லது வருமான கணக்குன்னு சொல்லலாம். வருமான கணக்கு அல்லது லாப நட்ட கணக்குன்னு சொல்ற. லாப நட்ட கணக்கில் 2 பகுதி இருக்கு. ஒன்று மொத்த லாபம் காண்ற பகுதி, அடுத்த தேறி லாபம் காண்ற பகுதி. இப்ப நாங்க மொத்த லாபம் காண்ற பகுதியை, மொத்த லாபம் எப்படி பார்க்கறதையும் பரிமட்டாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப மொத்த லாபத்தை, இந்த தகவல்ல இருந்து மொத்த லாபத்தை கணிக்கிற முறையை இப்போது பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க இதுக்குள்ள இருந்து மொத்த லாபம் கணிக்கிறதுக்கு என்னென்ன தகவல் தேவை, அந்த தகவல் எவ்வளவு இதுக்குள்ள இருக்குதான்றதை பார்க்கணும். அதை இனங்காண எங்களுக்கு தெரியணும். மொத்த லாபம் கணக்கு கணிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான தகவல் ஒன்று மொத்த கொள்வனவு. மொத்த கொள்வனவு கணிக்கிறதுக்கு கொள்வனவு வேண்டும், ஏற்றி இறக்க கூலி வேண்டும், உள்வந்த கூலி வேண்டும். அது இதுக்குள்ள இருக்குதாண்டு நாங்க இனங்கண்டு கொள்ள வேணும். அடுத்தது நாங்க விற்பனைக்கு இருந்த சரக்குகளின் கிரயத்தை பார்க்கணும். விற்பனைக்கு இருந்த சரக்குகளின் கிரயத்தை பார்க்கறதுக்கு ஆரம்ப சரக்கிருப்பங்களுக்கு வேணும். அடுத்தது இங்க இதில் கணிக்கிற மொத்த கொள்வனவு வேண்டும். ஆரம்ப சரக்கு போய் மொத்த கொள்வனையும் கூட்டினா அந்த வருடம் முழுக்க விற்பனைக்காக வைத்திருந்த சரக்குகள் கண்டுகொள்ளலாம். அடுத்தது நமக்கு தேவை விற்பனைகளின் கிரியத்தில் கணிக்கணும். நாங்க விற்பனைகளின் கிரியம் கணிக்கிறது எங்களுக்கு தேவையானது இந்த நாங்க இதுல கணிக்க விவரம். விற்பனைக்கு இருந்த சரக்குகளின் கிரியம், அதுல இருந்து இறுதியாக இருக்கிற சரக்கு இருப்ப கழிக்கணும். இறுதியாக இருந்த சரக்கை கழிக்கணும். இதுதான் இறுதி இருப்பு. இதை கழிக்கணும். கழிச்சா வரதான் விற்பனைகளின் கிரியம். இனி மொத்த லாபத்தை பார்க்கலாம். மொத்த லாபம் பார்க்கறது எங்களுக்கு தெரியும். அதுக்குரிய சமன்பாடு விற்பனைகளின் கிரியம்
சய விற்பனை கிரை. விற்பனை சமன் விற்பனை சய விற்பனை வருமானம் அல்லது விற்பனை. விற்பனையிலிருந்து விற்பனைகளின் கிரயத்தை கழிக்கணும். விற்பனை கிரயம் சொல்றது. விற்பனைகளின் கிரயம் சொல்லலாம், விற்பனை கிரயம் சொல்லலாம். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் வரும். இதை செய்யறதுக்கு, இந்த வியாபார கணக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு இதுக்குள்ள இருந்து இந்த பீரியட்ல இருக்கிற கணக்குகள்ல இருந்தான் தகவல்களாக புறவணும். அந்த தகவல் எது என்று இனம் காண்றதுக்கு எங்களுக்கு தெரியணும். பாருங்க, இது ஆரம்ப சரக்கு போகணும், அது இன்னும் இருக்குது, மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்தது கொள்வனவு வேண்டும், நிறைய கொள்வனவு இது வேண்டும், இது மார்க் பண்ணிக்குது. அடுத்தது விற்பனை வேண்டும். விற்பனை அது எங்களுக்கு தெரியும். ஏண்டா விற்பனையிலிருந்து தான் விட்டு சரக்குகளின் கிரயத்தை கணிக்கணும். கழிக்கு நீக்கி மொத்த லாபத்தை காணணும். இப்ப விற்பனைகளின் கிரயம் வேணும், மற்றது இவ்வளவு வேணும். விற்பனைகளின் கிரயம், விற்பனை செலவுகள் வேணும். விற்பனை செலவுகள் என்றால் ஏற்றி இறக்க கூலியும் உள்வந்த கூலியும் வேணும். கொள்வனவோட கொள்வனவு இங்க இருக்குது, உள் கொண்டு வரல் கூலி என்று இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அதாவது வாகனம் ஏற்றி வந்த வாகனத்துல செலவு உள்கொண்டு வர இந்த கூலி இல்லை, இல்லை இந்த கணக்குல தகவல்ல இல்லை, இந்த பீரியட்ல இல்லை. அப்ப அதை கொடுக்கல போலேக்கு வாகனத்துக்கான செலவு, உள்கொண்டு வந்த செலவு, வாகனத்துக்கான செலவு மட்டும்தான் இருக்குது. அப்ப இது இருக்குது. அப்ப இந்த உழவு, இந்த தகவல் உழவையும் கொண்டு நாங்க இதை செய்யணும். மொத்தலாங்கணிக்கு தேவையான விவரம், விற்பனை வேணும், விற்பனைக்கு இருந்து சரக்கு வேணும், விற்பனை கிரய வேணும். இனி அதை கணிச்சா நாங்க மொத்த லாபத்தை கணிக்கலாம். இப்ப நாங்க இப்ப அதை எப்படி செய்யறதை பார்க்க போறோம். பாருங்க, முதலில் தேவையானது விற்பனை. அப்ப விற்பனைய இந்த 3 குளம் போட்டிருக்கிறேன் நான். பாருங்க, இது ஒரு குளம், இது ஒரு குளம், இது குளம். ஆக மேல முதல் விற்பனை தான் வேண்டும். உங்களுக்கு விற்பனையில இருந்து தான் கழிக்கணும் நாங்க மொத்தம் அவங்க காட்டுறதுக்கு. விற்பனைய ஆக மேல அழிக்கணும். இந்த 3வது குளத்துல, இந்த 3வது குளத்துல விற்பனை அழிக்கணும். எனக்கு விற்பனை 2,46,000 அடித்தான். அடுத்தது விற்பனைகள் இருந்து கழிக்க வேண்டியது விற்ற சரக்கின் கிரயம். இதைத்தான் கழிக்கணும். இது 1,50,000 வந்திருக்கு. இது வந்த வழியை காட்டுறேன் நான். இது படத்துக்கு வரணும். இதுக்கு இடையில 2 விஷயம் இருக்கு. இதுக்கு அடுத்துதாங்க வர வேண்டியது. இந்த 2 விஷயம் வரணும். இது என்னன்னு கேட்டால் இது உழவும், இது ஆரம்பருப்பு, இது கொள்வனவு, இது உற்றுமை கூலி. கொள்வனவையும் உற்றுமை கூலியையும் கூட்டினால் இது 2 தான் இருக்கு. அப்ப மொத்த கொள்வனவு இதையும் சேர்த்து கூட்டினால் விற்பனைக்கு இருந்து சரக்கு. அப்ப இதுல நினைக்கிறது 1,56,100 வந்து விற்பனைக்கு இருந்த சரக்கு. அப்ப வியாபார நிலையத்துல அந்த வருஷம் முழுக்க விற்பனைக்கு இருந்த சரக்கு உரிய தகவல்கள் இவ்வளவுதான். இருப்பு 28,000 அதை பார்த்தளிக்கலாம். கொள்வனவு 1,25,000 அதை பார்த்தளிக்கலாம். உட்சுமை கூலி 3,100 அதை பார்த்தளிக்கலாம். எழுதி விற்பனைக்கு இருந்த சரக்கு எழுதுகிறோம். எழுதி இந்த கூட்டி இதுல போடல, நேர இதுல போடுறோம். விற்பனைக்கு இருந்து சரக்கு அப்போ 1,50,000 இது விலையை கூட்டினா 1,50,000. இது விற்பனைக்கு இருந்த சரக்கு. விற்பனைக்கு இருந்த சரக்குல இதை கழிக்கிறோம். 6,100 இறுதி இருப்போம். கழிச்சால் இது விற்ற சரக்கின் கிரயம், விற்பனை கிரயம். அது 1,50,000. இதுல இருந்து இதை கழிச்சால் பாரதி 1,50,000 விற்பனை கிரயம். அப்போ இதை கழிச்சு வரதை இங்க இதுல படுத்து போடல. நாங்க நேரம் விற்பனை கிரயம் களியண்டு இதுல போடுறோம். போட்டு மொத்த லாபத்தை காட்டுறோம். மொத்த லாபம் காட்டுறதுக்குரிய சமன்பாடு தான் இருக்கு. பாருங்க, விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சிருக்கோம். கழிச்சால் மொத்த லாபம். அதுக்கிடையில் 2 விஷயங்களை கண்டிருக்கிறோம். முதலாவது
விற்பனைக்கு அடுத்ததாக காண்றது விற்பனைக்கு இருந்த சரக்கு. விற்பனைக்கு இருந்த சரக்கு எப்படி காண்றது? ஆரம்பத்தில் கடைக்குள்ள இருந்த சரக்கு. இது வழங்கினருக்கு கொடுத்த காசு, கொள்வனவு கொடுத்த காசு. இது கொள்வனவின் போது ஏற்பட்ட செலவு, உட்கொண்டு வர செலவு. இதுவளையும் கூட்டினா விற்பனைக்கு இருந்த சரக்குற பொறுமதி. இவ்வளவு பொறுமதியான சரக்கு இவ்வளவு விற்கல. இதுல விற்காம இருந்த சரக்கு 6100. அதை கழிச்சு விற்ற சரக்குங்கிறத விடத்துல பார்க்கலாம். அப்ப இந்த ஒழுங்க நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆக மேல் எழுத வேண்டியது விற்பனை, அடுத்த இந்த 3வது கோலத்தில் எழுத வேண்டியது, 1வது கோலத்தில் எழுத வேண்டியது விற்பனைக்கு இருந்த சரக்கு காண்றது. பிறகு அடுத்த இருப்பை கழிக்கிறது விற்ற சரக்கின் கிரயத்தை கண்டு இதுக்கு கீழே இதுல இருந்தானே கழிக்க போறோம். அப்ப இதுக்கு கீழே எழுதணும் விற்பனைக்கு இருந்த சரக்கு கழிச்சு மொத்த லாபத்தை நாங்க கணிக்கலாம். இந்த ஒழுங்க தெரிஞ்சு கொண்டால் சரி. நீங்க இந்த உலகத்தை 2024 12/31 முடிவடைந்த வருடத்துக்கான லாப நட்ட கூட்டு போடுறோம். ஆனா இது இந்த பகுதி எவ்வளவு வியாபார கணக்குன்னு சொல்றது. லாப நட்ட கணக்குல 2 பகுதி இருக்குது. 2 படிமுறையில அந்த தேர்வு லாபத்தை காண்றாங்க. 1வது படிமுறை மொத்த லாபம் காண்றது. மொத்த லாபத்தை காண்ற பகுதி தான் இது. இவ்வளவு மொத்த லாபம் 96,000. இந்த ஒழுங்கு உங்களுக்கு தெரியணும். இதான் ஆக மேல் எழுதுறது விற்பனை, முதல் எழுதுற விற்பனை. அடுத்ததுல இந்த 1வது குலத்துல விற்பனைக்கு இருந்த சரக்கு பொறுமதியை போட்டு கண்டு இதுக்குள்ள 2வது குலத்துக்குள்ள எழுதுற. 3வது குலத்துல இந்த 2வது குலத்துக்குள்ள இத களி இறுதி இருப்ப களிக்கு விற்பனைக்கு இருந்த சரக்குகளின் கிரயத்தை இதை போடுறோம். போட்டு மொத்த லாபத்தை இதை காண்றோம். அப்ப இது லாப நட்ட கூட்டுல லாப நட்ட கணக்கு சொல்லா லாப நட்ட கூட்டு தான் இதை கூட்டு வடிவத்துல செய்கிறோம். டீ வடிவத்துல செய்யல. அப்ப கூட்டு லாப நட்ட கூட்டுல 1வது பகுதி மொத்த லாபம் கணிக்கிற பகுதி. மொத்த லாபம் கணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையானது காட்டியிருக்கிறேன். இது உங்களுக்கு தகவலுக்கு தந்தது. இது இவ்வளவும் பேரட்டில் இருக்கிற கணக்குகள். இது பேரட்டில் இல்லை. இது மேலதிகமான தகவல். இன்னும் பேரட்டில் பதியப்படலை. இப்பதான் பதிகிறோம் பேரட்ல. பேரட்டுக்கு இப்ப போகும். எப்படி போக மாட்டா இதுல கழிக்கிறோம். விற்பனைக்கு இருந்த சரக்குல கழிக்கிறோம் என்றால் இது செலவு பதிவு. நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இது இறுதி இருப்பு சரக்கு கணக்கில் இது வரவில் எழுதும். இதை வரவில் எழுதும், இதை செலவில் எழுதும். அந்த அந்த விளக்கத்தை நான் பிறகு தருவேன். இப்ப நீங்க இதுல இது பேரிட்டு கணக்கு மீதிகள் முழுதும் தந்திருக்கு. அப்ப இது பரீட்சை மீதி செய்து சமனாக வந்தது என்றுதான் எடுத்துக்கொள்றோம். எடுத்துக்கொண்டு இதுக்கு பிறகு செய்ய வேண்டியது இறுதி கணக்கள், முடிவு கணக்குன்னு சொல்றது. அல்லது 2 பகுதி செய்யணும். இல்லை, ஒன்று வருமான கூட்டு, அடுத்தது நிதி நிலைமை கூட்டுன்னு சொல்றது. இதுல 1வது பகுதி வருமான கூட்டு. வருமான கூட்டு அல்லது லாப நட்ட கூட்டுன்னு சொல்றது. இப்ப லாப நட்ட கூட்டுன்னு தான் இப்ப சரியாக சொல்றது. முதலும் லாப நட்ட கூட்டுன்னு சொல்றது. இடையில வருமான கூட்டுன்னு இதுக்கு பேர் வச்சிருந்தாங்க இந்த பகுதிக்கு. இது இப்ப லாப நட்ட கூட்டு தான். லாப நட்ட கூட்டுல 1வது பகுதி மொத்த லாபம் காண்ற பகுதி. அடுத்தது இதுக்கு கீழே வரப்போகுது. அதை இப்ப நான் காட்ட போறேன். பேரட்டு கணக்கு மீதிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை கொண்டு பரீட்சை மீதி தயாரிக்க எங்களுக்கு தெரியும். இந்த கணக்குகள் ஒவ்வொன்றும் வரவு எது செலவு என்று இனங்காண எங்களுக்கு தெரியும். இதில் விசேடமாக நாங்கள் செலவு இதுக்குள்ள இருக்கிற செலவு கணக்குகள் எவை என்பதை முதல்ல இனங்கண்டு வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, இது நாங்க முதல்ல பார்த்தது காசு களவு நட்டம்
இது ஒரு செலவு நட்ட கணக்கு. இது தீய ஒளிவு நட்ட கணக்கு, செலவு கணக்கு. விற்பனை தரகு இது ஒரு செலவு கணக்கு, நட்டம். இது மோட்டார் தேய்வு, இது ஒரு நட்டம், இது செலவு கணக்கு. வங்கி கட்டணம் இது ஒரு நட்டம், இது செலவு கணக்கு. வங்கி கடன் வட்டி இது ஒரு நட்டம், இது செலவு கணக்கு. வங்கி மேலதிக பெற்று வட்டி அதுவும் ஒரு நட்டம், செலவு கணக்கு. அஞ்சல் தொலைபேசி இதுவும் நட்டம், செலவு கணக்கு. கடை வாடகை இதுவும் ஒரு செலவு கணக்கு. காப்பீடு கட்டணம் இதுவும் ஒரு செலவு கணக்கு. விளம்பர செலவு இது செலவு கணக்கு. இது சோப்பில் இருக்கிறது தான் செலவு கணக்கு. எழுதுபவரண செலவு இது செலவு கணக்கு. இது ஊழியர் சம்பளம் செலவு கணக்கு. இங்கே இது ரெண்டும் வருமானங்கள். இது பரீட்சை மீதியில உங்களுக்கு தெரியும் செலவில் இருக்கும். வருமானம் செலவு கூடினால் வரவு, வருமானம் கூடினால் செலவு. இது பரீட்சை மீதில் செலவு பக்கத்துக்கு வர்றது. இது உலகம் பரீட்சை மீதில் வரவு பக்கத்துக்கு வர்றது. மற்ற இந்த சோப்பில் இருக்கிற உலகம் இது உலகம் நட்டம், செலவுகள். இது ரெண்டும் வருமானங்கள். இதை இப்ப இனங்கண்டாய். இதுக்கு பிறகு நாங்க செய்கிற கணக்குல நாங்க இந்த பரீட்சை மீதிக்கு பிறகு செய்கிற இறுதி கணக்கு, முடிவு கணக்கு. முடிவு கணக்குல முதலாவதாக செய்கிறது லாபநட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டு என்று சொல்றது. லாபநட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டு. இதற்கு அடுத்ததாக செய்கிறது நிதி நிலைமை கூட்டு. லாபநட்ட கூட்டில் ரெண்டு பகுதி இருக்கின்றது பார்த்தோம். ஒன்று மொத்த லாபம் காண்ற பகுதி. அது நாங்கள் இதுக்கு முதல் செய்து இந்த மொத்த லாபத்தை கண்டு வச்சுக்கிறோம். அது மொத்த லாபம். இன்னைக்கு இதுக்கு பிறகு செய்கிறது இந்த முதலாவது பகுதிக்கு பிறகு கீழுக்கு இரண்டாவது பகுதி செய்வோம். இரண்டாவது பகுதியில் என்னென்ன வரும் என்றதை நான் இதில் காட்டியிருக்கிறேன். இரண்டாவது பகுதியில் தேறி லாபம் பார்க்குற பகுதி தான் இது. இந்த கூட்டுக்கு பேர் லாப நட்ட கூட்டணி சொல்றேன். இதுல ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று முதலாவது பகுதி மொத்தம் காட்டுற பகுதி, இரண்டாவது பகுதி தேறி லாபம் காட்டுற பகுதி. தேறி லாபம் காட்டுற பகுதியில இதுக்கு கீழே தான் அதை செய்கிறது. தேறி லாபம் காட்டுற பகுதியை மொத்த லாபம் கண்டு யாருக்கு அது கீழே இந்த பகுதியை செய்வோம். இரண்டாவது பகுதியை நாம் செய்வோம். இரண்டாவது பகுதியில் என்ன மாதிரி வருமன்றதை இது நான் இது சுருக்கமாக காட்டல. தேறி லாபத்தை எப்படி கணிக்கிறது? மொத்த லாபம் 96,000 என்று பார்த்துருக்கிறோம். இனி இந்த செலவுகள் முழுதையும் இதில் கழிக்கணும். நிறைய செலவுகள் எல்லாத்தையும் செலவுகள் எல்லாம் மொத்த செலவு உழவும் செலவு உழவனும் கழிக்கணும். ஆனால் இது இந்த மொத்த லாபம்ன்றது வியாபார லாபம்ன்றதை பார்த்தேன். நாங்கள் முன்னுக்கு வியாபார லாபம் என்றால் சரக்குகளை வாங்கி விற்கிறதால வர லாபம். இந்த வணிகத்தில் பிரதான செயல்பாடு எதுவோ அந்த செயல்பாட்டினால வர லாபம் தான் மொத்த லாபம். பிரதான செயல்பாடு ஒரு வணிகத்தில் பிரதானமான செயல்பாடு எதுவோ அதனால வர லாபம் தான் இது. இது விற்பனைக்கும் விற்ற சேலைக்கும் கொள்கைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் மொத்த லாபம். தேறிய லாபம் செலவுகளை கழித்து பாருதான் தேறிய லாபம். ஆனால் இந்த வியாபார லாபத்தை தவிர வேறு வணிகத்துக்கு வேறு லாபங்களும் வரலாம். வாங்கி விற்கிறதால வர லாபம் இதென்றால் ஏனைய லாபங்கள் வர முடியும். ஏனைய வருமானங்கள் தான் இதை காட்டப்பட்டிருக்கிறது. வட்டி வருமானம் நாங்கள் வெளியில முதலீடு செய்திருந்தால் அதுக்கு வட்டி கிடைக்குது. எங்களோட கட்டிடத்தில் ஒரு பகுதியை வாடகை கொடுத்துதான் அதில் வருமானம் கிடைக்குது. இது இதை சொல்றது ஏனைய வருமானங்கள் அப்படி சொல்றது. இதுவும் வருமானங்கள் தான். இது மொத்த லாபம். ஏனைய வருமானத்தை இதுகளை கூட்டணும். முதலாவது இந்த மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டணும். கூட்டி இதில் கூட்டுறது கூட்டுக ஏனைய வருமானம். இதில் கூட்ட வேண்டியது இதுல ரெண்டு வருமானம் இருக்குது. ஒன்று வட்டி வருமானம், வாடகை வருமானம். பரீட்சை மீதியில
இருக்கிறத கொண்டுதான் நாங்க செய்கிறது. பேரட்டு கணக்கில் இருக்கிற அந்த அந்த வருடத்துக்குள்ள நிதி ஆண்டுக்குள்ள இருந்த அந்த பேரட்டு கணக்குகள்ல இருந்துதான் நாங்க இதை தயாரிக்கிறோம். அப்ப அந்த நிதியாண்டுக்குள்ள வட்டி வருமானம் 2000 கிடைச்சிக்கு, வாடகை வருமானம் 1000 கிடைச்சிக்கு, மொத்த லாபம் 96,000 கிடைச்சிக்கு. அப்ப அது ரெண்டையும் இதை கூட்டி இது எல்லா வருமானங்களும். இனி எல்லா செலவுகளும் இங்க இருக்குது. இந்த சிவப்பில் காட்டிக்கிற முழுதும் செலவுகள். இது விளைவையும் கூட்டி இதுல கழிக்கணும். இது இந்த செலவுகள் அவ்வளவையும் கூட்டி இதை கழிச்சு வர்றதுதான் தேறி லாபம். இதுல வர லாபத்திலிருந்து இந்த செலவுகளை கழிச்சு வர்றது தேறிய லாபம். செலவுகளை கழிச்சு வர்றது தேறிய லாபம். அப்ப இந்த செலவுகள் அவ்வளவையும் இதுல இருக்கிற அவ்வளவு செலவுகளும் இவ்வளவு வகைக்குள்ளேயும் பிரிக்கலாம், வகைப்படுத்தலாம் செலவுகளை. இந்த செலவுகள் முழுதையும் இதுல இருக்கிற இதுல காட்டப்பட்டிருக்கிற செலவுகள் எல்லாத்தையும் நாங்க இந்த மாதிரி பிரிக்கலாம். விற்பனை விநியோக செலவுன்னு சொல்றோம். விற்பனையால ஏற்படுற செலவு, விற்பனையும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை கொண்டு காலடியில் சேர்க்கறதுக்குரிய செலவுகள், அந்த செலவுகளை தான் விற்பனை செலவுகள் சொல்றேன். இதுக்குள்ள அந்த செலவுகளை இனம் காணணும், விற்பனை செலவுகளை இனம் காணணும். நிலைய நிர்வாக செலவு, அந்த கடை காரியாலயத்துக்குள்ள அதை நடத்துறதுக்கு ஏற்படுற செலவுகளை நிலைய நிர்வாக செலவுன்னு சொல்றது. மற்றது காசோட சம்பந்தப்பட்ட பணத்தோட சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும், அதை நிதி செலவுன்னு சொல்றது. இந்த மூன்றிலையும் அடங்காத செலவுகளை ஏனைய செலவுகள் சொல்றது. இந்த 4 வகையான செலவுகளையும் கூட்டி வர்றது மொத்த செலவு. அப்ப மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்சு வர்றதுதான் தேறி லாபம். அப்ப இந்த லாப நட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டுன்றதுல இவ்வளவு தகவல்கள் தான் இருக்கும். இதை நாங்க படிச்சுட்டோம், மொத்த லாபம் வரையும் நாங்க படிச்சிட்டோம், இதுக்கு முதலே படிச்சுட்டோம். இப்ப படிக்க போறது இதுதான். இது 2வது பகுதி, தேறி லாபம் காட்டுற பகுதி. அப்ப எங்களுக்கு இந்த செலவு விளவுகளையும் விளவு செலவுகளையும் இந்த 2ஐயும் தவிர இது வருமானம், இது ஏனைய வருமானம். அது ஏனைய வருமானம் இந்த இது வரும், இது வரும். இந்த மிச்சம் விளவையும் நாங்க இந்த விளவையும் பிரிக்கணும், இந்த விளவு வகையாகவும் பிரிக்கணும். நாங்க எப்படி நாங்க இதை வகைப்படுத்த போறோம் அதை நீங்க இப்போது பாருங்க, வகைப்படுத்துற முறையை பாருங்க. பாருங்க, செலவுகள் எல்லாவற்றையும் இப்ப இந்த சிவப்பில் காட்டுகிற எல்லாத்தையும் முதலாவதாக விற்பனை செலவு, விற்பனை விநியோக செலவு. விநியோக செலவுன்றது தான் அடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னுக்கு விற்பனை விநியோக செலவு, விற்பனையால விநியோகத்தால ஏற்படுற செலவுகள். இது 2வதாக நிலையத்தில் கடை அல்லது காரியாலயம் அல்லது நிர்வாகத்துக்காக ஏற்படுற செலவுகள், நிலைய நிர்வாக செலவுகள். அடுத்தது நிதி, பணத்தோடு சம்பந்தப்பட்ட செலவுகள், நிதி செலவுகள். இது 3வது. 4வது இணைய செலவுகள். இந்த ஒழுங்குல தான் இது ஒன்றுக்குள்ள ஒன்று இந்த செலவுகளை போடணும். ஆனா போடுறது நாங்க சேர்க்கிற நேரம் இதுல விற்பனை விநியோக செலவுகளை இதுக்குள்ள இனம் காணணும். நாங்க இதுக்குள்ள இருந்து விற்பனை விநியோக செலவுகளை இனம் காணுவோம். அப்ப இதுல நிலை நிர்வாக செலவுகளை இனம் கண்டு இந்த தலைப்புகளை போடணும், நிதி செலவுகளை இனம் கண்டு இதுக்குள்ள போடணும். மற்ற 3லையும் வராத ஏனைய செலவுகளை இனம் கண்டு இதுல போடணும். அப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இது காசு களவு நட்டம். இது களவு போனது, களவு போன நட்டம். இது 3லையும் வராது. விற்பனை விநியோகத்துக்கு முடியதில்லை, நிதி செலவும் இல்லை, நிர்வாக செலவும் இல்லை. இது ஏனைய செலவுக்குள்ள வரும். காசு மோசடி நட்டம் இதுக்குள்ள போட்டு காட்டிக்கிறாங்க.
இந்த காசு களவு நட்டம் முதலாக இருக்கிறது, இது ஏனைய செலவுக்குள்ள வரும். தீயழிவு நட்டம் 3000. தீயழிவு அல்லது வெள்ளாழிவு வேறு ஏதாவது விதமாக வணிகத்தில் அழிவு ஏற்பட்டால் அந்த நட்டங்கள் இந்த 3 செலவுகளையும் வராது, இதுக்குள்ளாம் வரும், ஏனைய செலவுக்குள்ளாம் வரும், ஏனைய செலவுக்குள்ள வரும். விற்பனை தரகு, விற்பனை தரகு விற்பனை செய்யறதுக்கு ஏற்பட்ட செலவு, அப்ப இது விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். இது விற்பனை தரகு விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். விற்பனை தரகு இதுக்குள்ள எழுதப்படல, நீங்க விற்பனை இதுக்குள்ள எழுதணும். மோட்டார் தேய்வு, மோட்டார் அதிகமாக பயன்படுத்துற விற்பனை வாகனத்துக்கு உரிய வாகனம் தான். மோட்டார் சரக்குகளை கொண்டு நுகர்வோர் காலடிக்கு சேர்க்கிற இதுக்குரிய மோட்டார் வாகனம் பயன்படுத்துற. அப்ப இது மோட்டார் வாகனம் தேய்வடைஞ்சால், அது பொறுமதி குறைஞ்சால் அந்த நட்டம் அதிகம் விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். வங்கி கட்டணம், வங்கி கட்டணம் இதுக்குள்ள வரும், நிதி செலவுக்குள்ள வரும். பணத்தோட சம்பந்தப்பட்ட செலவுகள் வங்கி கட்டணம், வங்கி கட்டணம் நிதி செலவுக்குள்ள வரும். வங்கி கடன் வட்டி, வங்கியிலிருந்து பெற்ற கடனுக்குரிய வட்டி, அதுவும் பணத்தோட சம்பந்தப்பட்டது, நிதி வர்றதுக்குரிய செலவு, நிதி செலவுக்குள்ள வரும். வங்கி மேலதிக பெற்று வட்டி, மேலதிக பெற்றுண்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அந்த மேலதிக பட்டுக்கு நாங்க செலுத்துற வட்டி, அந்த வட்டியும் பணத்தோட சம்பந்தப்பட்டது, இதுக்குள்ள வரும், நிதி செலவுக்குள்ள வரும். அஞ்சல் தொலைபேசி, இது காரியாலயம் கடைக்குள்ள தான் தொலைபேசியை பயன்படுத்துவோம். அது அதிகமாக நிர்வாகத்துக்கு தான் பயன்படுத்துறது, நிர்வாகத்துக்கு பயன்படுத்துற அஞ்சல் தொலைபேசி கட்டணம் நிர்வாக செலவுக்கெல்லாம் போடுறது. கடை வாடகை, கடை காரியாலயம் அதுக்குரிய நிர்வாக செலவு தான், அது கடை காரியாலய வாடகை. வாடகை காப்புறுதி கட்டணம், காப்புறுதி செய்கிற கடையை சரக்குகளை கடைக்குள்ள இருக்கிற சாமான்களை சொத்துக்களை தான் காப்புறுதி செய்கிற. அப்ப அந்த செலவு காப்புறுதி கட்டணம் நிலைய நிர்வாக செலவுக்கெல்லாம் வரும். இது கையில் காசு இல்ல, இது விளம்பர செலவு. விளம்பர செலவு விற்பனை விநியோகத்துக்குரிய செலவு, விற்பனை விநியோகத்துக்குரிய செலவு. இது ரெண்டும் வருமானம் என்று பார்த்தோம். எழுதுபொருண செலவு, இது காரியாலயத்துக்குள்ள கடைக்குள்ள காரியாலயத்துக்குள்ள நிர்வாகத்துக்கு ஏற்படுற செலவு தான் இது. இது ஊழியர் சம்பளம், ஊழியர் சம்பளத்தையும் நாங்க நிர்வாகத்துக்குரிய சம்பளமாக தான் எடுக்கிறேன். விற்பனை ஊழியர் சம்பளம் கொண்டு வந்தா இதுக்குள்ள போடணும். விற்பனை ஊழியர் சம்பளம், சும்மா ஊழியர் 2 சம்பளம் கொண்டு வந்தால் நிறைய நிர்வாக சம்பளத்துக்குள்ள போடணும். அப்ப இதுல வருமானங்களும் இருக்குது, இந்த 2 வருமானம் இருக்கு. இதுல ஒன்றுக்கும் மார்க் பண்ணல, இந்த அடையாளம் மார்க் பண்ணணும்னா இதுல மார்க் பண்ணல. அப்ப இதுல 3 பெற்றைகளையும் ஒரு வருமானம் தான், இது 2 வருமானம். அப்ப இத பெற்றைகளையும் ஏனைய வருமானத்துக்குள்ள வரும். வட்டி வருமானம் ஏனைய வருமானத்துக்குள்ள வரும். வாடகை வருமானம் ஏனைய வருமானத்துக்குள்ள, கட்டட வாடகை வருமானம். அப்ப இந்த இதை நாங்க இனங்காண தெரிய வேணும். திரும்ப ஒரு தரம் சொல்லி பார்ப்போம். இது காசு களவு நட்டம் ஏனைய செலவுக்குள்ள வரும். தீயழிவு நட்டம் ஏனைய செலவுக்குள்ள வரும். விற்பனை திறகு விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். மோட்டார் தேய்வு விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். வங்கி கட்டணம் நிதி செலவுக்குள்ள வரும். வங்கி கடன் வட்டி நிதி செலவுக்குள்ள வரும். வங்கி மேலதிகப்பட்டு வட்டி நிதி செலவுக்குள்ள வரும். அஞ்சல் தொலைபேசி செலவுகள் நிர்வாக செலவுக்குள்ள வரும். கடை காரியாலய வாடகை நிர்வாக செலவுக்குள்ள வரும். காப்புறுதி கட்டணம் நிர்வாக செலவு, நிர்வாகத்துக்குரிய செலவுக்குள்ள வரும். விளம்பர செலவு அது விற்பனை விநியோகத்துக்கு உரிய செலவு, அதுக்குள்ள வரும். வட்டி வருமானம் அது ஏனைய வருமானத்துக்குள்ள வரும். வாடகை வருமானம் ஏனைய வருமானத்துக்குள்ள வரும். பெற்ற கழிவு ஏனைய வருமானத்துக்குள்ள வரும்.
அடுத்தது ஊழியர் சம்பளம் நிர்வாக செலவுகள் வரும். இப்படி நாங்க முதல்ல இந்த பேரட்டு கணக்கில் இருந்த மீதிகளை லாப நட்ட கணக்குக்கு, அதாவது தேறிய லாபம் கணிக்கிறதுக்குரிய தகவல்களை இதுல இருந்து இனம் காணணும். அதுல செலவுகளை இனம் கண்டோம், வருமானங்களை இனம் கண்டிருக்கிறோம். வருமானம் 3, மீதி சிவப்பில் இருக்கிறவளவும் செலவுகள் இனம் கண்டோம். கண்டு செலவுகளை வளையம் உண்டா கூட்டணும், வருமான வளையம் உண்டா கூட்டணும், வருமானத்தை மொத்த லாபத்தோட கூட்டணும். ஏனைய வருமானத்தை கூட்டி வர மொத்த தொகையிலிருந்து செலவுகளை வளையம் கூட்டி வர மொத்த செலவை மொத்த வருமானத்திலிருந்து கழித்தால் வாரதான் தேறிய லாபம். அதை நாங்க இப்போது பார்ப்போம். பாருங்க, நாங்க வியாபார கணக்கு இதுக்கு மேலே செய்திருக்கேன். வியாபார கணக்கு செய்து நம்ம வந்திருக்குது மொத்த லாபம். அந்த 96,000 மொத்த லாபம் வியாபார கணக்கு. இதுக்கு மேலே இருக்கிற வியாபார கணக்குல வந்த அதே கணக்கு தான். அதுக்கு கீழே தான் இதை செய்கிறோம். இது பாருங்க, ஏனைய வருமானம் கூட்டு இதுக்குள்ள போறோம். ஆக மேல மொத்த லாபம் இதுல இருக்குது. 2வது கொள்ளைக்குள்ள ஏனைய வருமான வளையம் கூட்டுறோம். வட்டி வருமானம் 20,000, வாடகை வருமானம் 1000, பெற்ற கழிவு 1800, அவளையும் கூட்டி 4800 கூட்டி வந்துச்சு 10,800. 1,80,800. 1,80,800. இது 96,000. அதோட 4,800 கூட்டி 1,800. 1,800 வருது. இது மொத்த லாபம். மொத்தம் எல்லா லாபமும், மொத்த லாபமும் வியாபார லாபமும் ஏனைய வருமானங்களும் சேர்ந்த மொத்த லாபம். இது வியாபார லாபம், வியாபார வருமானம், இது ஏனைய வருமானம். இது விற்பனைக்கும் கொள்வனவுக்கும், விற்ற சரக்கும் கொள்வதைக்கும் இடையில வார வித்தியாசம் தான் இது. இது வேறு வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட கொள்வனவு செலவுகள் தவிர்ந்த வேறு வருமானங்கள். இது கழிச்சது போற வார ஏனைய வருமானங்கள். இது விளையும் கூட்டி மொத்தமாக வருமானம் வந்திருக்குது இவ்வளவு. இனி இந்த சிவப்பில் காட்டியிருக்கிற அவ்வளவையும் செலவுகள் அவளையும் கூட்டி கழிக்கணும். அதுதான் மொத்தமாக கூட்டி செலவுகள் 81,000 வந்திருக்குது. மொத்த செலவு 81,000 செலவு. அந்த செலவிட பாகுபாடு தான் இது இதுக்குள்ள இருக்கிறது. நாங்க அந்த சொன்ன அந்த ஒழுங்கு அங்க காட்டுனேன். ஆக மேல் களி செலவுகள் இது மேலுக்கே போட்டுட்டோம். இந்த தலைப்புக்குரியதான் இந்த 81,000 களி செலவுகள். கழிக்கிற செலவு இதுதான் 81,000. இதிலிருந்து கழிக்கிறோம் மொத்த லாபத்தோட ஏனைய வருமானங்களை கூட்டி வார தொகையிலிருந்து செலவுகளை கழிக்கிறோம். கழிச்சு தேறிய லாபம் வருது. இதுதான் தேறிய லாபம். அப்ப இதுல இதுல பாகுபாடு, இந்த செலவிட பாகுபாடு இது விளைவையும் இதுல இருக்கிற இந்த சிவப்பில் காட்டிக்கிறவளையும் நாங்க பிரிச்சு போட்டுக்கிறோம். நாங்க அங்க வகைப்படுத்தினோம். ஆக முன்னுக்கு எழுதுறது விநியோக செலவு, விற்பனை விநியோக செலவு. நான் விநியோக செலவு மட்டும் எழுதிக்கிறேன், விற்பனை என்று எழுதலாம் முன்னுக்கு. இது நிலைய நிர்வாக செலவு, நிர்வாக செலவு என்று எழுதிக்கிறேன். அடுத்தது நிதி செலவு, இது ஏனைய செலவு. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாங்க இந்த தலைப்பை போட்டு வச்சுட்டு இதுக்குள்ள முதலாவது கோலத்துல போடுவோம். இடவு விட்டு வச்சுட்டு எழுதுறேன். காசு கழிவு நட்டம், அது இணைய செலவுக்குள்ள களவு நட்டம் நலிக்கிறார். தீயழிவு நட்டம் அதையும் இதுக்குள்ள எழுதுறான். இணைய செலவுக்குள்ள எழுதி அதை அடுத்த விடுவோம். கூட்டல புறக்கடையா கூட்டுவோம். பிறகு இது விற்பனை தரகு, இது விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். இதுக்குள்ள எழுதுறான். மோட்டார் செய்வு அதுக்கும் இதுக்குள்ள வரும். விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும் 5,000. அடுத்தது வங்கி கட்டணம், இது நிதி செலவுக்குள்ள வரும். நிதி செலவு இன்னடிக்கு நிதி செலவுக்குள்ள வங்கி கட்டணம் 500 இதுக்குள்ள பார்த்து எழுதுற. மற்ற இது வங்கி கடன் வட்டி, அதுக்கு நிதி செலவு தான். இதுக்குள்ள எழுதுற வங்கி கடன் வட்டி. அதுக்கப்புறம் அஞ்சல் தொலைபேசி கட்டணம், வங்கி கடன் வட்டி, வங்கி மேலதிக பற்றி வட்டி, அதுக்கு நிதி செலவுக்குலாம் வரும். சரி, வங்கி மேலதிக பற்றி வட்டி அவ்வளையும் கூட்டி போட்டு.
அடுத்தது அஞ்சு தொலைபேசி. இது நிலைய நிர்வாக செலவுக்குள்ள வரும். பாருங்க, நிலைய நிர்வாக செலவுக்குள்ள எழுதியது. கடை வாடகை அதுவும் நிலைய நிர்வாக செலவுக்குள்ள வரும். இது காப்புறுதி கட்டணம், இதுவும் நிலைய நிர்வாக செலவுக்குள்ள வரும். அதில் போட்டிருக்கு. அடுத்தது விளம்பர செலவு, அது விற்பனை விநியோக செலவுக்குள்ள வரும். விளம்பர செலவு அப்போ விளம்பர செலவும் எழுதியாச்சு. விளம்பர செலவு. இனி அடுத்தது என்ன இருக்கிறது? எழுதுபொருண செலவு. எழுதுபொருண செலவும் நிலைய நிர்வாகத்துக்குரிய செலவு தான். அதையும் 2000 எழுதிக்கிறோம், எழுதுபொருண செலவு. அடுத்தது ஊழியர் சம்பளம், அதுவும் நிலைய நிர்வாகத்துக்குரிய செலவு. இதுக்குள்ள எழுதிக்கிறோம். எழுதினதுக்கு பிறகு நேரம் இது முதலாவது வளத்துக்குள்ள நிதிகள் எழுதுறது. இதை இடவிட்டு தலைப்பை போட்டு வச்சுட்டு பிறகு இந்த இடவுகளை நாங்கள் அந்த ஒழுங்கில் தப்பாமல் பார்த்து இதில் எழுதுகிறோம். எழுதி போட்டு நிலைய நிர்வாகத்தை அவளையும் கூட்டுறோம். எவ்வளவு இருக்குதோ அவளையும் கூட்டி எழுதலாம். இதுக்குள்ளையும் கூட்ட 10,100 இதுக்குள்ளே போடுறோம். இந்த நேரம் இரண்டாவதுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள இது நிர்வாக செலவுகளையும் கூட்டி இதுக்குள்ளே போடுறோம். கூட்டினா அது விலையும் கூட்ட 64,400 வருது. அப்புறம் நிதி செலவுகளையும் கூட்டுறோம். கூட்ட 3,300 வருது. ஏனைய செலவுகளை விலையும் கூட்டுறோம், 4,000 வருது. அப்ப இது முழுவதையும் கூட்டுறோம். 10,100 இது 10,100 60,400 3,300 4,000 விலையும் கூட்டி 81,000 மொத்த செலவு வருது. மொத்த செலவாலும் இந்த செலவில் சிவப்பில் காட்டிக்கிற அவ்வளவு தான். அது அவளையும் வகைப்படுத்தி இதுக்குள்ள போட்டோம். மொத்த செலவு விலையும் கூட்டினா தான் வரும். இதுக்குள்ள போட்டிருக்கோம். இது மொத்த செலவு. இது மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தையும் கூட்டி வர தொகை. இந்த வருமானத்திலிருந்து இந்த செலவுகளையும் கழித்தால் தேறிய லாபம். இந்த தேறிய லாபம் யாருக்கு சொந்தம்? தேறிய லாபம் உரிமையாளருக்கு சொந்தம். அப்ப இனி நாங்க இதை கொண்டு போய் உரிமையாளர் மூலதன கணக்கோட சேர்க்கணும். உரிமையாளர்களே மூலதன கணக்கில் லாபத்தை உரிமையாளர் மூலதன கணக்கில் உரிமை கூடினால் செலவில் இருக்கும். அப்ப லாபமும் சேர்ந்தால் மூலதனம் கூடும். அப்ப செலவில் கொண்டு எழுதணும். இதை உரிமையாளர் மூலதன கணக்கில் செலவில் இந்த 19,000 நாங்கள் எழுதணும். அப்ப இதுல இப்ப நாங்க இதுக்கு மேல இன்னொரு கணக்கு இருக்கு. அதான் நான் முதல்ல காட்டினது வியாபார கணக்கு அல்லது மொத்த லாபம் காண்ற கணக்கு. அதுக்கு கீழே அதோட தொடர்ந்து தான் இதை செய்கிறோம் நாங்க. இப்ப இதுக்கு தலைப்பு போடல நாங்க, வருமான கூட்டு எழுதல நாங்க. ஏன்னா வருமான கூட்டு நாங்க வியாபார கணக்குல மேலுக்கு எழுதியிருக்கிறோம். மேலுக்கு வியாபார கணக்கு எழுதியிருக்கிறோம். இந்த வருமான கூட்டு எழுதியிருக்கிறோம். அப்படியா இது கீழே எழுதினோடைய இதுக்கு தலைப்பு தேவையில்லை. இதை இந்த ஒழுங்கில் செய்து தேர்வு லாபத்தை காண்றோம். இந்த வருமான கூட்டு அல்லது லாப நட்ட கூட்டணி சொல்றது. லாப நட்ட கூட்டணி சொல்லலாம், வருமான கூட்டணி சொல்லலாம். இப்ப லாப நட்ட கூட்டணி தான் திருப்பி சொல்றாங்க. வருமான கூட்டணி சொல்றது லாப நட்ட கூட்டு. அது 2 பகுதி இருக்கும். ஒன்று மொத்தம் காண்ற பகுதி, அடுத்து தேர்வு லாபம் காண்ற பகுதி. அப்ப இதுல வருமான கூட்டுல நாங்க இறுதி விளைவு தேர்வு லாபம் காணுதல். இதுக்கு பின்னர் பிறகு நாங்க இன்னும் ஒரு கூட்டி செய்யணும். நிதி கூட்டிகள்ல 2 நிதி கூட்டி இருக்குது. ஒன்று வருமான கூட்டு, அடுத்து நிதி நிலைமை கூட்டு சொல்றது. அடுத்த நிதி நிலைமை கூட்ட நாங்க இனி அடுத்ததாக பார்ப்போம்.